seek the peak with us. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. இதில் வந்து நம்ம புணர்ச்சிங்கிற ஒரு விஷயத்தை படிச்சுட்டு வந்தால் தான் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுங்கிற விஷயம்லாம் நமக்கு வந்து நல்லா புரியும். ஸோ புணர்ச்சிங்கிற வீடியோ பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கும் நம்ம வந்து ஒரே அலைனில் கொடுத்தாச்சு. அதில் வந்து ஒவ்வொன்றா பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நிலவென்று, நிலவு ப்ளஸ் என்று. இப்போ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒன்று, பிரித்து எழுதும் போதே நமக்கு வந்து நிலைமொழியும் வருமொழியும் எப்படி சேருதுங்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் பிரித்து எழுதுக சேர்த்தெழுதுக கரெக்டு. அப்போது நிலவென்று இதில் வந்து நம்ம எதை பிரிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நிலவு பிளஸ் என்றுன்னு பிரிச்சிருக்கோமா, இதுல வந்து எந்த லெட்டர் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் பாருங்க, இந்த வேங்கிற லெட்டர் தான் பிரிச்சிருக்கோம். அப்போ வேங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா என்னவா மாறும் அப்படின்னா இவ்வு பிளஸ் ஏங்கிறது மாறுமா. அப்போ இந்த ஏங்கிறது இந்த இன்னு ரூவோட சேர்ந்து முழு எழுத்தா மாறிடுச்சு, அதாவது முழு சொல்லா மாறிடுச்சு, ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறிடுச்சு. அதே மாதிரி நிலமொழியில பாருங்க, இங்க என்ன இருக்கு அப்படின்னா நில பிளஸ் இவ்வுன்னு இருக்கா. இந்த மாதிரியான எழுத்து மெய் எழுத்து வரும்போது இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான எழுத்து வரும்போது இங்க என்ன ஆகும் அப்படின்னா இதோட கூ வந்து சேரும். அப்படி கூ சேர்ந்துச்சுன்னா இது என்னவா மாறும் அப்படின்னா ஊவா மாறும். அப்போ நிலவு பிளஸ் என்று, இப்படிதான் இது பிரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரித்தலுக்குமே ஒரு விதி இருக்கும். அந்த விதிப்படி தான் அது மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் எங்கள், தமிழ் பிளஸ் எங்கள், இந்த லேவை தானே பிரிக்க போறோம். தமிழ் பிளஸ் லே, இதுல வந்து இங்கள் இருக்கா. இப்போ இந்த லேவை எப்படி பிரிப்போம், இல் பிளஸ் ஏன்னு பிரிப்போமா. அப்போ இந்த ஏ வந்து இதோட ஜாயின் ஆகி எங்கள்னு மாறிடும். இந்த இல்லு இதோட ஜாயின் ஆகும் போது தமிழ்னு மாறிடும். அப்போ தமிழ் பிளஸ் எண்கள். சரிங்களா? இந்த மாதிரிலாம் பிரித்து எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அமுதென்று. அமுதென்றுல அமுது பிளஸ் என்றுன்னு பிரிஞ்சிருக்கு. இது எப்படி பிரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நிலைமொழி எழுதுக்குவோம். அமு, பிரிக்க வேண்டிய லெட்டர் என்னது, தே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இன் பிளஸ் ரூன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த தேவை பிரிக்கும் போது இத்து பிளஸ் ஏன்னு பிரிப்போமா. இது வந்து என்றுன்னு மாறிடுமா. அப்போ இது ஒரு முழு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறிடுச்சு. அதே வந்து இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இத்து இருக்கு. இதோடைய எந்த எழுத்து சேரும்னு சொல்லிட்டேன், பூங்கிற எழுத்து சேரும். அப்போ இத்து பிளஸ் பூங்கிறது உகரம் சேரும் போது என்னவா மாறும் அப்படின்னா அது தூவா மாறிடும். அதாவது இங்க உகரம் வந்து ஜாயின் ஆகும். இந்த மாதிரி ஒரு மெய்யெழுத்து இருக்கும்போது நிலைமொழியில மெய்யெழுத்து என்னவா எதோட ஜாயின் ஆகும் அப்படின்னா உகரத்தோட ஜாயின் ஆகும். அப்போ உகரத்தோட ஜாயின் ஆகுது அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா தூவா மாறிடுச்சு. அப்போ அமுது, அமுது பிளஸ் என்று, அமுதென்று. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செம் பிளஸ் பயிர், அதாவது செம்பயிர்னு இருக்கு. அதை என்ன எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா செம்மை பிளஸ் பயிர்னு பிரிச்சிருக்காங்க. இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சியில வரும். அதுக்கப்புறம் செந்தமிழ், செம்மை பிளஸ் தமிழ்னு பிரிஞ்சிருக்கு. பொய் அகற்றும், பொய் பிளஸ் அகற்றும் இருக்கா. இது எப்படி பிரிக்கலாம் பாருங்களேன், பொய் கற்றும். ஓகே, இப்போ பிரிக்கப்பட வேண்டிய சொல் என்னது, இந்த யாவை எப்படி பிரிப்போம், இ பிளஸ் ஆன பிரிப்போமா. அப்போ இப்படிதானே பிரிஞ்சிருக்கும். அப்போ இது எதோட சேர்ந்துடும், இந்த ஆங்கிறது வந்து அகற்றும்னு மாறிடும். வருமொழி அப்போ சரியாயிடுச்சு, ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும், பொய் இருக்கும். இந்த ஈ வந்து கெட்டு போயிடும். அப்போ பொய் பிளஸ் அகற்றும்னு மாறிடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாட்டு இருக்கும், பாட்டு பிளஸ் இருக்கும், பாட்டு இருக்கும்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எட்டு திசைன்னு இருக்குல்ல, எட்டு திசை, அதாவது 8, 10 என்ற எண்ணு பெயருக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். அப்படிங்கும் போது 8 தொகை, 10 பாட்டு, 8 திசை, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இத்துங்கிறது வந்து புணர்ந்து வரும். அடுத்து வந்து அக்ரிணை, அக்ரிணைங்கிறது வந்து அல் திணை, அல் பிளஸ் திணைன்னு தான் பிரியும், அதுதான் அக்ரிணை. அதுக்கப்புறம் வந்து பாகற்காய், பாகற்காய் வந்து பாகு அல் பிளஸ் காயின் இருக்குல்ல, பாகு அப்படின்னா சர்க்கரை தன்மையை குறிக்கும். அள்ளுங்கிறது வந்து அல்லாதங்கிற சொல்ல குறிக்கும். காய்ங்கிறது வந்து நமக்கு தெரியும், காய்ங்கிறது என்ன காய், அதை வந்து முழு சொல்லா இருக்கு. அப்போ பாருங்களே, பிரிச்ச எல்லா சொற்களுமே வந்து ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லா பிரிஞ்சிருக்கு. பாகு
அல் காய், அதாவது சர்க்கரை அல்லாத காய் அப்படிங்கிற மாதிரி இனிப்புத்தன்மை இல்லாத காய் தான் வந்து பாகற்காயின்னு பிரிச்சிருக்கோம். அடுத்த கொஸ்டின், அடுத்து வந்து 11வது கொஸ்டின் பாருங்க. இடது பிளஸ் இடப்புறம், இடப்புறம்ங்கிறது இடது பிளஸ் புறம் பிரிஞ்சிருக்கா? நிலைமொழி வந்து ஒரு முழுச்சொல்லா இருக்கு, அதே வந்து வருமொழி ஒரு முழுச்சொல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் புரியும். சீரிழமை, சீர்மை பிளஸ் இளமை, பண்பு பெயர் புணர்ச்சி. கணினி தமிழ், கணினி பிளஸ் தமிழ், உள்ள வந்து ஒரே இத்துங்கிறது வந்து புணர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா? விகாரம்ங்கிறது 3 வகையான விகார புணர்ச்சி இருக்கு. ஒன்னு தோன்றல், திரிதல், கெடுதல். இதுல வந்து தோன்றல் விகார புணர்ச்சி. ஓகேவா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் இருக்கா? இது எப்படி பிரியும் பாருங்களே. இப்போ சிலப்பதிகாரம் இந்த பாவை தான் பிரிக்க போறோம். இப்போ பிளஸ் ஆண் வருமா? இந்த ஆங்கிறது இதோட சேர்ந்து அதிகாரம் மாறிடுமா? இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இந்த இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா உகரத்தோட ஜாயின் பண்ணும். இப்போ பிளஸ் பூவா மாறிடும். அப்போ வந்து பூவா மாறிடும். இந்த இப்பங்கிறது வந்து மகரமா மாறிடும். அப்போ சிலம்பு பிளஸ் அதிகாரம், இதுவும் ஒரு முழு பொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கும், இதுவும் ஒரு முழு பொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கணினி பிளஸ் தமிழ் பார்த்தாச்சு. வெண்குடை, வெண்மை பிளஸ் குடை, பண்பு பெயர் புணர்ச்சியில வந்துருமா? பொற்கோட்டு, பொன் பிளஸ் கோட்டு, அதாவது பொண்ணுங்கிறது வந்து இங்க வந்து ரகரம் வந்து நகரமா மாறிடுச்சு. இங்க வந்து ரகரமா இருந்தது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா நகரமா மாறிடுச்சு. அதனாலதான் வந்து பொன் பிளஸ் கோட்டு பொற்கோட்டுன்னு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து கொங்கலர், கொங்கு பிளஸ் அலர் இருக்கா? இதை கூட அதே மெத்தட்ல பிரிக்கலாம். கொங்கலர். ஓகே, இதை பிரிக்கும் போது எப்படி ஆகும் அப்படின்னா காவை தான் பிரிக்க போறோமா? காவை தான் பிரிக்க போறோம். இக்கு பிளஸ் ஆணு வரும். லருங்கிறது இங்கிட்டு இருக்குமா? அப்போ இந்த ஆவோட சேர்ந்து இது என்னவா மாறிடும் அப்படின்னா அலர்னு மாறிடும். இந்த பக்கம் இருக்கிற இக்கு வந்து என்ன ஆகும்? இதோட வந்து புணரும்னு சொல்லிட்டேன், உகரத்தோட புணரும். அப்போ இக்கு பிளஸ் ஊ கூன்னு வந்துருமா? அப்போ வந்து இது என்னவா மாறிடும் அப்படின்னா கொங்கு. கொங்கு பிளஸ் அலர், கொங்கலர்னு மாறிடும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவன் அலிபோல், அவன் பிளஸ் அலிபோல். இதெல்லாம் சிம்பிள் தான். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து புக்ல இருக்கிறதா மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, நன்மாடங்கள், நன்மை பிளஸ் மாடங்கள், இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சியில் வருமா? இந்த நிலத்தின் இடையங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வரும். நிலத்தின் பிளஸ் இடையே. இப்போ இந்த இடத்துல வந்து எதை பிரிச்சிருக்காங்கன்னு நல்லா பாருங்க. அந்த நீயை தான் பிரிச்சிருக்காங்களா? அப்போ நிலத்தி இந்த நீயை தான் பிரிச்சிருக்காங்க. அது எப்படி பிரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். இடையே இன்னு பிளஸ் ஈன்னு பிரியுமா? அப்போ இதோட சேர்த்து இது இடையேன்னு மாறிடும். இது வந்து நிலத்தின். அப்போ ஒரு முழு பொருள் தரக்கூடிய நிலைமொழியை அது மாறிடுச்சு. அப்போ இதுதான் பிரித்தெழுதுக. சரிங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், நல்லா குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முத்துச்சுடர், முத்து பிளஸ் சுடர். அந்த இச்சுங்கிறது வந்து ரெண்டையும் இணைப்பு சொல்லா பயன்படுத்துறதுக்கான சொல்ல எது வந்திருக்கு அப்படின்னா இச்சு வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நிலா பிளஸ் ஒளி, அதாவது நில ஒளியை எப்படி பிரிச்சிருக்காங்க? நிலா பிளஸ் ஒளின்னு பிரிச்சிருக்காங்களா? இது எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்களே. நிலா, அந்த ஓவை தான் நம்ம பிரிக்க போறோமா? இந்த பக்கம் லீங்கிறது வந்துடும். அப்போ ஓவை எப்படி பிரிப்போம்? இவ்வு பிளஸ் ஓன்னு பிரிப்போமா? அப்போ இந்த ஓலி அப்படிங்கிறதோட இது சேருமா? அப்போ சேர்ந்தோன்னா இது வந்து வருமொழியில வந்து ஒரு முழு பொருள் தரக்கூடிய சொல்ல இது மாறிடுச்சு. இங்க வந்து நிலாங்கிறதே வந்து ஒரு முழு பொருள் தரக்கூடிய சொல்லு தானே. அப்போ இந்த இவ என்ன ஆயிரும் அப்படின்னா கெட்டு போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா தட்ப வெப்பம் இருக்கா? தட்ப வெப்பம், இந்த தட்ப வெப்பத்தை எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. தட்பம் பிளஸ் வெப்பம் இருக்கா? இந்த இடத்துல வந்து இந்த வேவை தான் பிரிச்சிருப்போம். அதாவது எப்படின்னா ரெண்டு பொருளுடைய சொல்லா மாறி இருக்கணும். அப்போ தட்ப பிளஸ் வெப்பம்னு இருக்கணும். இந்த இம்முங்கிறது என்னன்னா இனவெழுத்து மிகும், அதாவது
பகரத்துக்கு ஒரு இணை எழுத்து என்ன அப்படின்னா மகரம். அதோட என்ன மிகுந்திருக்கு அப்படின்னா பாவோட இமை மிகுந்திருக்கு. அப்போ தட்பம் பிளஸ் வெப்பமும் மாறி இருக்கும். அப்பதான் அது கரெக்ட். நெக்ஸ்ட் வேதி உரங்கள். வேதி ஒரு முழு பொருத்தக்கூடிய சொல்ல பிரிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஊ இருக்கு. யூங்கிறத வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ரகங்கள். இப்போ இந்த யூங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இ பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா? இது வந்து உரங்கள்னு மாறிடும். அப்போ இது ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறிடுச்சு. அதுவே இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா வேதிங்கிறது இருக்கு. வேதிங்கிற நிலைமொழியில வந்து ஆல்ரெடி பொருள் தரக்கூடிய ஒரு நிலைமொழி சொல்ல இருக்கிறனால இந்த ஈங்கிறது வந்து கெட்டு போயிடும். அப்போ வேதி பிளஸ் உரங்கள் தான் கரெக்ட். சரியா? அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா இருக்கிறது 25 கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். வேதி உரங்கள் முடிச்சாச்சு. அடுத்து வந்து தரையிறங்கும். தரையிறங்கும் தரை நிலைமொழியில ஒரு பொருள் சொல்லியா பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு? இறங்கும்னு வரணும். இங்க என்ன இருக்கு? ஈ இருக்கா? இப்ப பாருங்களேன், இதை எப்படி பிரிப்போம்? ஓகேவா? இதை பிரிச்சுட்டோமா? பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த இறங்கும்னு மாறிடும். அப்ப வருமொழி வந்து ஒரு பொருளோட சொல்லியா மாறினதுக்கு அப்புறம் நிலைமொழி பொருளோட சொல்ல இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் தான், பொருளோட சொல்லா இருக்குது. அப்போ இந்த ஈ வந்து என்ன ஆயிருன்னா கெட்டு போயிடும். அப்போ இப்படிதான் பிரிக்கணும். இந்த மாதிரி பிரிச்சோம் அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு தப்பே வராது. சரிங்களா? புணர்ச்சி விதினா என்னன்னு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் நிறைய விஷயத்துக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து பிரித்தல் சேர்த்தல கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.